என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஆசையாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். ஒருவேளை உன் தாயானவள் என்னை நீ அலட்சியம் செய்வாயானால் உன் அம்மா நான் கோபமாக சென்று விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இன்று உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது என் பிள்ளை அதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா ஆசையாக ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது என் பிள்ளை நீ அதை உணரவில்லை என்றால் அம்மா வருவதிலும் எந்த பலனும் இல்லை அல்லவா? நான் உன்னை தேடி வந்தும் அதனால் உனக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இருக்கப் போவதில்லை அல்லவா? ஆனால் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரங்களில், இந்த தாயானவள் உனக்காக வருகின்ற நேரங்களில் பல தீமைகள் அழியும், பல உண்மைகள் வெளிவரும். உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்திய பல உறவுகள் உன்னை விட்டு தலை தெரித்து ஓட்டம் எடுப்பார்கள். இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு, இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ சரியாக கற்றுக்கொள்ள நினைத்து விட்டால் அம்மா சொல்ல வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக புரியும். நான் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்குள் மிக பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உன்னை வேதனைப்படுத்தியது, எத்தனையோ சூழ்நிலைகள் உன்னை சோதனைப்படுத்தியது. ஆனால் இவை அத்தனையையும் தாண்டி இப்பொழுது பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டிய காலம். பிரத்யங்கரா உன் முன்னால் நிற்கின்ற இந்த தருணத்தை நீ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை. இந்த பிரத்யங்கரா எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உனக்கு சொல்லிவிடுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இன்று நான் உன்னிடத்தில் ஆசையாக ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நிச்சயமாக அது எதை உன் வாழ்க்கையில் சொல்ல நினைக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? என் குழந்தையை, இனி அம்மா எதை சொல்ல வருவதாக இருந்தாலும் அதை என் பிள்ளை சற்று கவனமாக கேட்டு நீ தெரிந்து கொள். அது உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும். எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி பேச வந்த பொழுதெல்லாம் என் வார்த்தைகளை கேட்டாய். ஆனால் இப்பொழுது உனக்கு நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று கொண்டிருக்கின்றாய். அதனால் முதலில் இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள பழகு. இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. பிரத்யங்கரா நடத்தி தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். என் குழந்தையே, ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை ஒருபொழுதும் அதிகரிக்க முடியாது. உனக்கு துரோகம் செய்பவர்கள் முன்னால் நீ மௌனமாக இருந்துவிடு. அதுவே அவர்களுக்கு எதிராக நீ 1000 ஆயுதங்களை ஏந்துவதற்கு சமமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. இறைவன் மனிதனை படைத்தான், மனிதன் பணத்தை படைத்தான். பணமோ அனைவரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு இந்த பணம்தான் ஆற்றிக்கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, அனைவரையும் நேசிக்க கற்றுக்கொள். சிலரை மட்டுமே என் குழந்தை நீ நம்பு. ஒருவரை மட்டுமே நீ பின்பற்றி கொண்டிரு. அதே நேரம் ஒவ்வொருவரிடமிருந்தும் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை சரியாக நீ ஏற்றுக்கொண்டு அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில்
நீ விரும்பிய சந்தோஷத்தை மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லாமுமாக இந்த நிலை மாறி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நம்பு. இனி எதுவென்றாலும் என் பிள்ளை, எதற்காகவும் நீ கலக்கம் கொண்டு நிற்காதே. எப்பொழுதுமே நான் உனக்காக உன்னை தேடி வருகின்ற பொழுதில் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் கண்டுகொள்ளாமல் இல்லை. ஒரு தவறை தெரியாமல் செய்தோமானால் அது பிழை, தெரிந்தே செய்தால் அது குற்றம். செய்வது தவறு என்று தெரிந்தும் வேண்டப்பட்டவர்களுக்கு தெரியாமல் அதை மறைமுகமாக செய்துவிட்டு நல்லவர்களைப் போல நடித்துவிட்டு மீண்டும் மீண்டும் நடிப்பதற்கு பெயர்தான் துரோகம். இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் நடந்தது மட்டுமல்லாமல் இந்த துரோகம் உன்னை படுத்திய கஷ்டங்கள் என்னவென்று நான் அறிவேன். நிச்சயமாக இனி இதையெல்லாம் எண்ணி கலங்காமல் நீ வேண்டிய ஒவ்வொரு வெற்றியையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னால் முடிந்தால் ஒருவரை அன்பால் உனக்கு அடிமையாக்கு. இல்லை என்றால் அவர்களின் அன்பிற்கு நீ அடிமையாகு. அன்பு இவ்வுலகில் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காத ஒன்று. அன்பிற்காக ஏங்குபவர்களுக்கு மட்டுமே அது என்னவென்று புரியும். ஆனால் அதே நேரத்தில் எத்தனை அன்பினை யாருக்கு கொடுத்தாலும், எத்தனை அன்போடு யாரிடம் நடந்து கொண்டாலும் என் குழந்தை, ஒருபொழுதும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள். எதிர்பார்ப்புகள் உனக்குள் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷங்கள் எதையுமே உனக்கு கொடுக்காமல் போய்விடும். நீ விரும்பிய வெற்றிகள் எதையுமே உனக்கு கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த நிலை மாறி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகும் பொழுது எதிர்வரக்கூடிய நேரங்கள் அத்தனையிலும் உன் வாழ்க்கை மிளிரும். நீ விரும்பியது போல அது உனக்கு பல அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லாமும் நிறைவாக மாறுவதை நீ உணர வேண்டிய காலகட்டம். உனக்கு விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நாம் நமக்காக வாழ வேண்டும். நம்முடைய சந்தோஷத்தை நாம் பெற வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் நமக்குரிய நம்பிக்கைகளை நாம் உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பது உனக்கு தெளிவாக தெரியும் பட்சத்தில் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது உனக்கு வந்துவிடும். அதை எதிர்கொள்ளக்கூடிய வெற்றியின் விஷயம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான மிக பெரிய விஷயங்கள் அத்தனையும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றிட அம்மாவின் அன்போடு தயாராக இரு. நீ விரும்பியதை விட உனக்கான பேரதிசயத்தை நடத்திவிட நான் தயாராகிவிட்டேன். உனக்காக நீ ஆசைப்படுகின்ற அத்தனையையும் உனக்கு நடத்தி கொடுத்திட நான் தயாராகிவிட்டேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருக்கின்ற இந்த காலகட்டத்தை நீ சரியாக தெரிந்து புரிந்து அதில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ தெரிவில் கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும்படி அம்மா துணை நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, முன்பெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ கலங்கி நின்று கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும்
ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உனக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எத்தனையோ குழந்தைகள் இந்த உலகத்தில் வாழ வழி இல்லாமல் தவிக்கிறார்கள். அதாவது பெரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்மால் பிரிந்து கொள்ள முடியும், அதை நம்மால் புரிந்து கொண்டு வாழ முடியும், எப்படியாவது முட்டி மோத முடியும். ஆனால் இங்கு பலரும் தன்னுடைய இச்சை ஆசைகளினால் பல குழந்தைகளினுடைய எதிர்காலத்தையே பொய்யாக்கி விடுகின்றார்கள். பல குழந்தைகளுக்கு வாழ்க்கையே இல்லாதபடி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் இன்று கொடுக்க துணிகின்ற மனிதர்கள் எப்பொழுதுமே நரகத்தில் மோசமான நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்கள். இவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் இந்த இடத்தில் நின்று ஒருபொழுதும் இவர்கள் வாழ்வதற்கு துணிவு இல்லாதவர்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய அன்பை அலட்சியப்படுத்தக்கூடிய நபரிடம் இருந்து விலகி இரு. மீண்டும் ஒருபோதும் சென்று நீ அவமானப்பட்டு விடாதே. வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் குப்பை அல்ல உன்னுடைய அன்பு. வேண்டும் என்று தவமிருந்தாலும் கிடைக்காத ஒரு அரிதான பொக்கிஷம்தான் உன்னுடைய அன்பு என்பதனை நீ மறந்து விடாதே. ஏதோ ஒன்று நடக்கிறது, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. நீ ஏன் நடப்பதை நினைத்து வருந்துகிறாய்? நடக்கப் போவதை நினைத்து கலங்குகிறாய்? அமைதியாக இரு. முடிந்ததை செய், முடியாததை நினைத்து வருந்தாதே. எப்பொழுதும் தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, எந்த இடத்தில் உனக்கு நிம்மதி இருக்கிறதோ அந்த இடத்திற்கு நீ அதிகமாக செல்ல தயாராக இரு. எந்த இடத்தில் உனக்கு சந்தோஷம் வருகிறதோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். இனி உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தி பெருமகிழ்ச்சிப்படுத்தி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் என் பிள்ளைக்கு ஏற்படுகின்ற பல விஷயங்கள் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல விஷயங்களிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை தொலைத்தது எல்லாம் போதும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். இனி இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ கவனமாக உணர்ந்து விட்டாலே அது போதும். எப்பொழுதுமே நீ பட்ட உன்னுடைய பாடுகளுக்கெல்லாம் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மாறும். என் குழந்தையே, உனக்கு தூக்கம் வேண்டும், ஆனால் அந்த தூக்கத்திற்கு உன்னை வேண்டாம். உனக்கு நிம்மதி வேண்டும், ஆனால் உன்னுடைய நிம்மதி அது உன்னை தேடி வராமல் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்கின்றது. என் குழந்தையே, பாசம் வேண்டும், ஆனால் உனக்கு அந்த பாசம் கிடைப்பதில்லை. அன்பு வேண்டும், ஆனால் அந்த அன்பிற்கு நீ கிடைப்பதில்லை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடி கிடைக்காமல் இருப்பதனாலோ உனக்கு இந்த வாழ்க்கை மிகுதியான வெறுப்பை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இனியும் இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நீ விரும்பியபடி அம்மா உனக்கு அத்தனையையும் நடத்தி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்டதுபடி இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நிற்கிறாயோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ உறுதியோடு பெற வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் உனக்கே கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்கும் கலங்கி விடாமல் இருக்க வேண்டும், எதற்கும் வருந்தி விடாமல் இருக்க வேண்டும். இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து உன்னை விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. பேரதிசயம் கொண்டு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி மிகப்பெரிய திருப்பங்கள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய வெற்றியை
உனக்கு நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.